ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட் ஆகிடுது, ஏன்னா கடையில் வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஓட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை, அமாவாசை இருக்குது. நம்ம முன்னோர்களுக்கு சாப்பாடு வைக்கணும். அதனால் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம வேலையெல்லாம், சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போதைக்கு சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு வடிச்சிட்டுங்க. சாதம் வடித்து வச்சுட்டேன். தெரியுதா? நானும் பார்த்துக்கோங்க. சாதம் வடித்து வச்சுட்டேன். அடுத்தது காய்கள் என்ன செய்கிறோம்ப. காயெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி ஒரே ஒரு 2 காய் தான். இன்றைக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் சீக்கிரமாக முடிச்சுட்டு, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதனால் இருக்க சுத்தமாக நமக்கு வீடியோ போடுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி எப்படியாவது வீடியோ நம்ம போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயமாக போடணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பாத்திரம் காஞ்சிடுச்சு. இன்றைக்கி வாழைக்காய் நான் சமைக்கவே மாட்டேன். ஒரு ஃப்ரெண்டு ஒரு 5-6 காய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு அக்கா நமக்கு கடையில் ரெகுலர் ப்ளவுஸ் தைக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, ஆசைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முருங்கைக்காயும் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அதுவும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒரே ஒரு காய். இது ரெண்டுமே சுடுதண்ணியில் போட்டு கட் பண்ணி அழைச்சிட்டு, சுடுதண்ணியில் போட்டு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம், அதுக்குள்ளே வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிக்கிற வரைக்கும் இது நல்லா அந்த பாலில் சுடுதண்ணிலே மூடி வச்சுட்டேன். அப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் வாழைக்காய். அதுக்கு இதில் 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளி ரசத்துக்கு போட்டு 2 தக்காளி போட்டுக்குவேன். வெங்காயம் ஃபுல்லாக இந்த பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் பாதி எல்லாமே அதுக்கு தாங்க. பூண்டு நிறைய போடணும். வாழைக்காய் முருங்கைக்காய் சமைச்சா பூண்டு நிறைய போடணும். இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் இருக்கிற பூண்டு ரசத்துக்கு. சட்டி நம்ம அப்படியே புரட்டின மாதிரியே மசாலா குழம்பு தாங்க வைக்க போகிறேன். அதாவது எல்லாருமே என்னடா இது ஒரு வித்தியாசமாக எப்போ பார்த்தாலும் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 3 நெல்லிக்காய் போட்டு இன்றைக்கி நெல்லிக்காய் ரசம் தான் வைக்கிறேன். பெருங்காயம் நிறைய போட்டு நெல்லிக்காய் ரசம் தாங்க. 2 தக்காளி, 3 நெல்லிக்காய். அது எப்பயும் போடுற மாதிரி தான். மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் எப்பயும் போடுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சாப்பாடை ஒரு இடத்துல கீழே எடுத்து வச்சிடுறேங்க. ஏன்னா அவங்க நமக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால ஏதோ இருக்கட்டுங்க. எப்பயும் போல் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணல, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறையே பரவாயில்லையா அப்படின்னு கேட்கலாம். அது மெதுவாக தானே வாயில் ஆகிட்டுருக்குது. உடனே பூண்டு அந்த பூண்டு வேகிறதுக்குள்ளே, ஏன்னா அந்த பூண்டு வெந்து அதோட எண்ணெயில் தான் மற்ற பொருள் எல்லாமே நமக்கு வேக போகுது. அதனால் பூண்டை ஃபஸ்ட்லேயே போட்டுடலாம். அது பொரியட்டும். அப்புறமா நம்ம வெங்காயமாக கட் பண்ணி போட்டுக்கலாம்.
ஏன்னா இது வந்து மசால் குழம்புன்றதுனால நம்ம கொஞ்சம் பூண்டு அதிகமாக போடணும். அது இல்லாமல் வாழைக்காய் இல்லைங்களா, அது ஏற்கனவே வந்து நான் சுடுதண்ணியில் போட்டு அது வேக வச்ச மாதிரி தான் நல்லா வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நல்லா அது வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமாக இவ்வளோ வெங்காயமாக தேங்காய் நான் தீ கம்மியாக வச்சுருந்தேன். அது கூடவே நம்ம எல்லாமே நம்ம மசாலா ஐட்டம் இல்லை, இது மசாலா குழம்பு வைக்கிறதுனால நம்ம வச்சுருக்கிற ஆல்ரெடியாக வச்சுருக்கிற கருவேப்பிலை, மல்லி, புதினா இது எல்லாமே வந்து போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு ஜீரகம், ஏன்னா ஜீரகம் அவசியம் தேவை, ஜீரகத்தூள். மல்லி ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், நம்ம வீட்டில் வச்சுருக்கிற மசால் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, நல்லா வந்து காரமாக இருக்கும். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இது நல்லா வணங்கிக்கோங்க. ஏன்னா பூண்டு வந்து நல்லா வணங்கிடுது. பூண்டு வந்து பாருங்கள் நல்லா அதில் எடுத்து, ஏன்னா இது கொஞ்சம் நம்ம கிட்ட வச்சு பார்க்கறதுக்கு முடியல. இப்போ வந்து இந்த மசாலோட இந்த காய் வேகணும் இல்லைங்களா, உப்பு தேவை இருக்கிற அளவுக்கு, காய்க்கு உப்பு போடலைங்க, தேவையாக இருக்கிற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். வந்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா தக்காளி கட் பண்ணிக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாம். காயில் வந்து தக்காளி போட்டோம்லன்னா கொஞ்சம் வரும். இருக்கும். இது அப்படியே புரட்டின மாதிரி தாங்க, இந்த மசாலே புரட்டின மாதிரி கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி அப்படி. அதுக்கு தான் வந்து நமக்கு கேஸ் ப்ராப்ளம் ஏதாவது தொந்தரவு ஆகக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் நெல்லிக்காயை இன்றைக்கி 2 தக்காளி பெரிய தக்காளி போட்டு எல்லாம் வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து கஞ்சி வடித்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அது கொஞ்சோண்டு காய் வேகிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரசம் வந்து அரிசி கழுவுன தண்ணியில் கஞ்சியில் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதெல்லாம் வந்து ரசம் வைக்கிறது, இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் ரசம் வைக்கிறது, இது எல்லாமே வந்து பாரம்பரியம் சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு தான். அதெல்லாமே நான் புதுசாக ஒன்றும் இது வீடியோக்கோசரமெல்லாம் நான் போடல. ஏன்னா நிறைய வந்து இது எங்கள் பாட்டி அம்மா செஞ்சுருக்கிறாங்க.
டிகாஷன் ஐயோக்கு வச்சுட்டு மீதியாக இருக்கிறத இப்போ நான் சூடு பண்ணி குடிச்சிட்டுக்கிறேன். தேங்காய் அரைச்சிக்கலாங்க. தேங்காய் வந்து அரைச்சிட்டும்ப தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மஞ்சள் இந்த ஒரு மண்ணு பாத்திரத்தை வச்சுட்டே செஞ்சுட்டுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இன்னொன்று இருக்குது, அது தெரியும். ஆல்ரெடியே நான் பழைய வீடியோவில் 2 பாத்திரம் தான். அதில் வந்து நான்வெஜ் செய்கிறதுக்கோசரம் அது தனியாக போட்டேன். ஏன்னா இந்த சில்வர் பாத்திரத்தில் செய்கிறதுக்கு எனக்கு இப்போ வர அது எதுனாலன்னு தெரில, டக்குன்னு இதில் செஞ்சால் தான் எனக்கு அது அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது சாப்பிட்றதுக்கோ. இல்லை இந்த குழம்பு நமக்கு மீதி ஆயிடுச்சுன்னா சூடு பண்ணி அப்பப்போ சாப்பிட்றதுக்கு, அதாவது குழம்பு கெட்டு போகாமல் இருக்குது. அது ஒரு ரீசன். எனக்கு ரொம்ப இதில் செஞ்சு சாப்பிட்றது மிகவும் ரொம்ப பிடிக்குதுங்க. கொஞ்சோண்டு நம்ம வீட்டில் செஞ்சு கறி மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை வந்து நான்வெஜ் செய்கிற மாதிரி தான் நம்ம இந்த மசாலுக்கு அப்படியே பாருங்க. தேங்காயும் ரொம்ப இதுக்கு தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. அது இறக்கும் போது பெருங்காயம் தூள் கொஞ்சம் கொட்டிக்கணும். இது என்ன மசாலா குழம்பு மாதிரி வச்சு இது பெருங்காயம் கொட்டுது நம்ம அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். இதில் வந்து சும்மா லைட்டாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கொட்டணும்னு அவசியம் இல்லை. இது உப்பு இப்போ பார்க்க முடியாதுங்க. நம்ம கொஞ்சம் இது சாப்பாடு வந்து பெரியவங்களுக்கு வைக்கிறதுனால இப்போ உப்பு பார்க்க மாட்டேன். அப்புறமா அது சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு பார்த்துக்கலாம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். ரசம் இந்த பக்கம் வந்து பூண்டு, ரெண்டு வரமிளகாய், மிளகு தூள் இருக்குது, அது போல் கொஞ்சோண்டு மிளகு, ஜீரகம் நமக்கு தேவை இருக்கிற அளவுக்கு. ஏன்னா ஜீரகம் தூள் இருக்குது, இருந்தாலும் இதோடவே கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு கம்மி, 1/4 ஸ்பூனு கம்மியாக மல்லித்தூள், தேவைக்கு தேவை அளவுக்கு மஞ்சத்தூள், இந்த வரமிளகாயும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து 4 வெங்காயம் இதோட போட்டு அரைச்சி, நெல்லிக்காய் கட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடியாக வந்து 3 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுங்க நம்ம கட் பண்ணி
எடுத்து வச்சிருக்கிறேன், போட்டுக்கலாம். இல்லை தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் புளி சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சோண்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அந்த நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் இது நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு எவ்வளோ நன்மைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுங்க. நான் ஒன்றும் நெல்லிக்காயை பற்றி வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது இல்லாமல் நம்ம இப்போ ரசம் செஞ்சு சாப்பிட்றது இன்னும் சூப்பராக நமக்கு ஜீரணம் ஆகும். சுகர்காருக்கு அந்த கசப்பு தொகுப்பு தன்மை சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் வந்து எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து சில பேருக்கு நெல்லிக்காயை எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த கசப்பு அந்த தொகுப்பு தன்மையில் இருக்கிறதுனால எடுத்துக்க மாட்டாங்க. அன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் வந்து நான் இருங்க ஒரே ஒரு ராட்டி அடிச்சுட்டு குறப்பாக அரைச்சிட்டு அவ்வளோதாங்க. இன்னைக்கு தேங்காய்னு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு அடங்கிட்டு வந்துட்டு நினைக்கிறீங்களா? தேங்காய் பால் ரசம் வச்சுங்க, சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் நிறைய இங்கே நம்ம கடையில் கொண்டு போய் அந்த அக்காவங்களுக்கு கொடுத்தேன். சூப்பராக இருக்குது, நீ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிண்டல் பண்ணிகிட்டே, அவங்க கிண்டல் பண்ணுறதில்ல, அவங்க ஒரு ஆராய்ச்சி இங்கே பண்ணிட்டு போயிட்டு அவங்க மருமக கூட சொல்லி செய்வாங்க. லப்சன்னா அவங்களே செய்வாங்க. நான் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்காங்க, நோட் பண்ணுவேன். டக்குன்னு கேட்பாங்க, கேட்டு இதுக்கு என்ன போட்டீங்க, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது செல்லு பார்க்குறதுல இல்லை, சின்ன செல்லு தான். அவங்க அவளும் செல்லு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. டிவியில் பார்த்துக்கிறாங்க. அவங்க மருமக சொன்னால் எதாவது தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அவளும் செல்லு பார்க்குற இது இல்லை. நம்ம குழம்பு வந்து இந்த அடுப்புக்கு மாற்றிக்கலாங்க. பத்துக்கல மாற்றிக்கலாம், பற்ற வச்சுட்டு மாற்றிக்கலாம். ஏன்னா அது குழம்பு ஆல்ரெடியாக நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்களா, அவ்வளோதாங்க. குழம்பை இறக்கி வச்சுட்டும்ப இந்த இடத்துல
அப்பளம் போடணும், அப்புறமா போட்டுக்கலாம். ரசம் தாளிச்சிட்டு அப்புறம் மெதுவாக போட்டுக்கலாம். ஆறிடுச்சுங்க. ஆறுனாலே நம்ம பயந்து ஃப்ரெஷ் ஆகும். கொஞ்சோண்டு கடுகு, தாளி போடணும். கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு தாளி போடணும். வெங்காயம் கட் பண்ணுவாங்க. உண்மையாக சொல்லி உடம்புக்கு நல்லா இருக்கிறத நம்ம செஞ்சு வீடியோ போட்டோம்லன்னா ஒருத்தர் கூட பார்க்கறது இல்லைங்க. ஆமாம், அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, திங்கிறதும் போனதும் வந்ததும் தேங்காயில் கூட ரசம் வச்சு சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் செய்கிறாங்க. கேரளாவில் கூட செய்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் இது எல்லாமே செஞ்சு சாப்பிட்றது நம்ம குடலுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க, ஆரோக்கியமான சமையல். ஆனால் நம்ம செய்யும்போது அது ரொம்ப கிண்டலாக எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். நம்ம செஞ்சு போட்டோம்லன்னா கேலிங் கிண்டலுமா இன்றைக்கி விவசாயத்தில் இருக்கிற மக்கள் பாவம் அடிச்சுக்கிறாங்க இல்லையா. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் உள்ள மொண்டி களை எடுத்து அதுக்கு இன்றைக்கி 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான். இப்போ அந்த குட்டை வேலை ஏறி வேலைங்க செய்கிறாங்க இல்லைங்களா. அதனால மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனால இது ரொம்ப சீப்பாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் அதை ஊற்றிடலாங்க, வேலை கிடைச்சா போகிறோன்னு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு 100 நாள் வேலை வந்ததுனால ஓடத்து வேலையெல்லாம் சிரமம். ஏன்னா களை எடுக்கணும் இத்தனை மணி நேரம். இப்போ எத்தனைக்கும் நம்ம இப்போ 7 நாள் 100 நாள் வேலை செய்கிறவங்க சாப்பாடு வீட்டிலேருந்து கொண்டு போகிறாங்க. இப்போ நம்ம தோட்டத்துங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றா சாப்பாடு செய்ய முடிஞ்சால் செய்யலாம். இல்லை சொன்னால் ஹோட்டலில் காலையில் 7-8 மணிக்கு வந்துட்டாங்களான்னா காலையிலேயே டிஃபன் போட்டு காஃபியோ டீயோ கொடுத்துடணும். மதியானம் அவங்க 3 மணிக்கு செஞ்சுட்டு கிளம்பும்போது சாப்பிட்டு கிளம்பணும். அப்போ சாப்பாடு போடுறாங்க. 2 வேளை போட்டுடுறாங்களா சாப்பாடு. அப்பயும் அவங்களுக்கு அது ஏரிவெல்ல அந்த உப்பு போட்டுக்கலாங்க. 100 நாள் வேலை, டைம் கம்மி, வேலையே இல்லை. அதனால் மக்கள் ரொம்ப 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 சீப்பாக நினைக்கிறாங்க. தோட்டத்து வேலைங்களை இப்போ போடா அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு பொழப்பு. தயவு செஞ்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு இந்த காய் நெல்லிக்காய் நம்ம ஒன்று சாப்பிட்டா ஐயோ அப்படிங்கிறவங்க ஒரு 10 காய் கூட சாப்பிட்ருவாங்க. கொய்யக்காய் சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி துவக்கிற பிஞ்சை கொய்யக்காயில் இந்த லேடிஸ்க்கு
பிஞ்சு காயை வந்து ஒரு 10 காயினாலையும் சாப்பிட்ருவாங்க. உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுது, பாடி ஹீட் ஆனதுனால என்ன பிரச்சனை ஆகுன்னு லேடிஸுங்களுக்கு தெரியும். அதனால அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு அவ்வளோதான் பாருங்க, நல்லா கொதித்து இதுக்கு மேலே வச்ச கீழே வந்துடும். குழம்பு கட்டியாக எடுத்துங்க. இப்போ வந்து பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரே ஒரு செகண்டு 5 நிமிடங்கள் முடிந்த ஒன்று பேசிகிட்டே மறந்துட்டேன். ரசத்துக்கு கொஞ்சம் கஞ்சி தண்ணியில் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சேன். அதுவும் அப்படியே பேசிகிட்டே நம்ம நார்மலான தண்ணி ஊற்றி ரசம் வந்து இது பண்ணிட்டுங்க. முடிச்சிடலாங்க. ரசத்துக்கும் தேவை இருக்கிற அளவுக்கு பெருங்காயம் எடுத்துட்டேன். இன்றைய சமையல் விழுந்தாங்க. அப்பளம் போட்டோம்லான்னா ரெடி சமையல். ஏன்னா கொஞ்சம் எள்ளு போட்டு சாப்பாட்டுக்கு எள்ளு போட்டு கொஞ்சம் சாதம் பெரியவங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்கி டிஃபன் எல்லாம் இல்லைங்க. டிஃபனு டெய்லி அதே இல்லை பண்ணிட்டுங்க. டிஃபனே செய்கிறதுனால தோசை, இட்லி, சப்பாத்தி, களி இது இந்த வாரம் ஃபுல்லாக நான் 2 முறை களி ஒரு நாள் செஞ்சு 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டேன். தண்ணியில் ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிட்ற மாதிரி ரெகுலராக சாப்பிட்டேங்க. அதெல்லாம் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஆகிறதில்லைங்க. லூஸ் மோஷன் ஆகிறதில்ல, வேறு எந்த பிரச்சனையும் ஆகிறதில்லைங்க. களி கூழ் எது வேணுனாலையும் சாப்பிடுவேன். அதை வந்து கடவுள் வந்து அதில் வந்து எனக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் நல்லபடியாக வச்சுருக்கிறாரு, ஆரோக்கியமாக. நன்றி. நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும், இந்த ஆத்மா உயிர் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல முடியும். மனுஷால் வந்து நமக்கு எப்போவுமே ஏதாவது ஒன்று முதுகில் இருந்து அப்பப்போ செக் போட்டே இருப்பாங்க. அதனால் அவங்கள விட்டுருங்க. அவங்க அப்படி இருக்கிறவங்க அப்படியே இருக்கட்டும், நம்ம இப்படி இருக்கிறவங்க இப்படியே இருக்கட்டும். அதுக்கோசரம் நம்மளை வந்து முட்டாளன்னு நினச்சாலையும் சரி, பைத்தியக்காரின்னு நினச்சாலையும் சரி, நம்ம அதை விட்டுடலாம், பெருசாக எடுத்துக்காமல். சமையல் அவ்வளோதாங்க. இப்போ ரசம் கூட வாசம் சூப்பரான வாசம் வந்துருச்சு. அவ்வளோதாங்க. பெருங்காயம் ஒரே ஒரு இது. ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிட்டேங்க. பாய். அவ்வளோதான் முடிஞ்சது. டிக்கர்ஷனை சூடு பண்ணி வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. பிஸ்கட்டு சாப்பிட்டு இதை வச்சு நம்ம ஒரு இப்போ அப்பளம் போட்டு வச்சு சாமிக்கிட்ட கொண்டு போயிட்டு வச்சு பெரியவங்களுக்கு வச்சுட்டு கொஞ்சம் எள்ளு போட்டு பெரியவங்களுக்கு வச்சுட்டு அப்புறமா நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பிட்டு அப்புறம் கடைக்கிழமை போகிறதுக்கு சரி போயிடுச்சு. இன்றைக்கி கடையிலையும் வேலை, இன்றைக்கும் வேலை. அதனால தான் ஸ்வீட்டாக வடையை எதுவும் செய்யலை. எது செஞ்சாலையும் நம்ம ஒன்றைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து நாளைக்கு வரத்திக்கும் நான் வீடியோ நாளைக்கு எடுத்தனால பாருங்கள் இருக்கும். அந்த மாதிரி தான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால செஞ்சுட்டேன். இப்போ காலையில் சாப்பிட்ருங்க 2 பேர், மதியானத்துக்கு நான் உண்டி, நைட்டுக்கு பயனானோம். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஆரோக்கியமாக எது இருந்தாலும் இன்னொன்று மறந்துட்டுங்க. நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பாதி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து தொக்கு போடுறதுக்கு ஒருத்தர் மரத்துலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். மரத்துலேருந்து அப்படியே உருண்டு. அதனால் நம்ம தனி கொண்டு கொஞ்சம் வாஷ் பண்ணோன்னாலே ஒன்றும் இல்லை. ஏன்னா உயர்ந்த மரத்துலேருந்து அப்படியே அந்த இதை வெட்டி உள்ளான்னு சொல்லிட்டு கிளக்கிளையாக அப்படியே பறிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு போயிட்டு நைட்டு வந்து இதெல்லாம் சீவிட்டு பாதி சீவி வச்சுருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன்.
அதெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இதை வந்து நம்ம காய் சீவுறதுல சீவி அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் தொக்கு போட்டு நிறையா ஊறுகாய் தொக்குதாங்க போட்டு வச்சுட்டோம்லன்னா தேவை இருக்கும்போது இட்லிக்கு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். எதுக்கு வேணுனாலே நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. டெய்லி வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கிறது நல்லது இல்லைங்களா? புளி ஒரே ஒரு கொஞ்சோண்டு புளி போடுவோங்க, அவ்வளோதான். கொஞ்சம் இந்த தொகுப்பு தன்மை இருக்கிறதுனால நாட்டு சக்கரை கொஞ்சம் போடுவோங்க. எப்பயும் போல் நம்ம வந்து ஊறுகாய் போடுற மாதிரி தான் செஞ்சு வைக்க போகிறேன். பாய் மக்களே. இன்றைக்கு வந்து சனிக்கிழமை, இன்றைக்கி அமாவாசை 11 மணி வரைக்கும் இருக்குது. எல்லா மக்களும் வந்து சாமி கும்பிட்றவங்கெல்லாம் கும்பிடுங்க. நேற்று வந்து நான் கும்பிடல, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்ததுனால. ஆனால் இது 12 மணிக்கு வர்றதுனால நம்ம அதுக்குள்ளே கடைக்கு போய்ட்டோம் இல்லைங்களா? காலையில் வெள்ளிக்கிழமை நம்ம எப்பயும் போல் சாமி கும்பிட்டு கடையில் போய் இது பண்ணிவிட்டேன். சாப்பாடு இன்னைக்கு காலையில் தான் சாப்பாடு வைக்க போகிறேன். பாய்.